இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2010 ஆகஸ்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி. இது 2008 நடந்த குஜராத்தில் நடந்த ஒரு கலவரம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட பேசிக் ஃபார்முலேஷன் என்னென்னா, ஒரே இன்சிடெண்ட்டுக்கு ஒரே நிகழ்வுக்கு 2 எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமா, ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் 2 எஃப்ஐஆர் ஒரே இன்சிடெண்ட்டுக்கு பதிவு பண்ண முடியுமா. அப்படி இருந்ததுன்னா ஒரே இன்சிடெண்ட்டுக்கு 2 இன்வெஸ்டிகேஷன் பேரலாக நடக்கிற மாதிரி இருக்குமே, அதுக்கு அதை எப்படி சரியாக லீகலாக அது மெயின்டைனபிளா அப்படின்ற இஷ்யூஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஜூலை 7, 2008 பர்வாட்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, குலி பட்டேல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்யூனிட்டி இருக்குது. குஜராத்தில் 2 கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் வில்லேஜை சுற்றி இருக்காங்க. அந்த வில்லேஜை சுற்றி இந்த 2 கம்யூனிட்டிக்கும் நடுவில் ஒரு இஷ்யூ ஒன்று இருந்திருக்கு, ஒரு கம்யூனல் கிளாஷ் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. என்னென்னா, இந்த கோலி பட்டேல் கம்யூனிட்டியும் பர்வாட் கம்யூனிட்டியும் ஒருத்தர் ரிக்ஷாவை ஓட்டிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணி போகக்கூடாது கோலி பட்டேல் கம்யூனிட்டின்னு சொல்லி பர்வாட் கம்யூனிட்டி தடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு கம்யூனல் கிளாஷ் ஒன்று இருக்குது. இது ஒரு சண்டை ஒன்று நடந்துட்டுருக்கு. 8/7/2008 அன்னைக்கு 2 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டது. முதல் எஃப்ஐஆர் நம்பர் 154 அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர். அது ஈவினிங் 5:30 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, எஸ்ஐ சொல்கிறாரு, எஸ்ஐ தான் இன்ஃபார்மெண்ட்டு, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, பேட்ரோல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இந்த 2 கம்யூனிட்டிக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டுருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. நான் போய் பார்த்தேன், 2000 பேருக்கு மேலே சண்டை போட்டுட்ருக்காங்க, 2000-3000 பேர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க, பெரிய ஒரு கலவரம் மாதிரி நடந்துட்டுருக்கு. நான் இமிடியட்டாக டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டர்ஸ் கொடுத்து தேவையான ஃபோர்ஸையும் கொடுத்தாரு, டேர்கேஸ் ஷெல்ஸ் கொடுத்து அந்த சண்டையை கொஞ்சம் கட்டுப்படுத்தினோம். அப்படி இருந்தும் 20 பேர் காயப்பட்டிருக்காங்க, 3 வீடு எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறோம், இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஈவினிங் 5:30 மணிக்கு எஃப்ஐஆர் நம்பர் 154 அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. சரி, 8/7/2008 அன்னைக்கு நைட்டு 10:35க்கு அதே பாவ்லா போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு முன்னாடி நடந்த அதே போலீஸ் ஸ்டேஷன், இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண எஃப்ஐஆர் நம்பர் 154 பதிவான அதே பாவ்லா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பர் 155ன்னு இன்னொன்று பதிவாகுது. இந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்தா, கோலி பட்டேல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஆட்டோ ரிக்ஷா இந்த தெரு வழியாக ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. கோலி பட்டேல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒருத்தர் எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. அதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கு. கோலி பட்டேல் கம்யூனிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணவங்களை பார்த்தாலே அடிக்க ஆரம்பித்தாங்க, இன்ஜூர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இன்ஜூர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை இன்ஜூர் பண்ண ஆரம்பித்ததில் செஞ்சதில் 3 பேருக்கு உயிர் போச்சு. அந்த 3 பேருக்கான அந்த எஃப்ஐஆர்லேயே அந்த 3 பேர் உயிர் போனதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 22 பேரை இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி தனிப்பட்ட ஒருத்தர் கொடுத்த புகாரின் பேரில் ரிஜிஸ்டர் ஆகப்பட்ட எஃப்ஐஆர். இதுக்கு முன்னாடி நடந்தது எஸ்ஐக்கு கிடைச்ச பேட்ரோலும் போதும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவர் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகப்பட்ட எஃப்ஐஆர். அது ஒரு கிராஸ் ரோட்ஸ், அதாவது 2 தெரு சேர்ற இடத்துல நடந்த ஒரு கலவரத்தை பற்றின ஒரு எஃப்ஐஆர் ஒன்று. இது நைட்டு 10:30 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆகப்பட்டது. ஒரு குளத்துக்கிட்ட, ஒரு பாண்டு கிட்டக்க அதே வில்லேஜ் தான், ஒரு பாண்டு கிட்டக்க நடந்த ஒரு கலவரத்தை சம்மந்தமாக ஒரு 3 பேர் உயிர் போனது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர். இந்த 2வது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ற அடிப்படையில், ஒரு புகார்தாரரோட கொடுத்த புகாரோட அடிப்படையில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ 2 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு. மூல காரணம் ஒன்று தான், இந்த 2 கம்யூனிட்டிக்கு நடுவில் இருக்கிற கம்யூனல் கிளாஷ். கம்யூனல் கிளாஷ்ன்னு நம்ம பார்க்கச்சே, மாப் வைலன்ஸ்னு பார்க்கச்சே டக்குன்னு முடிஞ்சிடாது. அது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டோடு முடிஞ்சிடாது, அது வளர்ந்துட்டே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 100கணக்கான பேர் ஒரு இடத்துல கூடி சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க போன உடனே பேசாமல் இருந்துருவாங்கன்றது கிடையாது. திரும்பி அந்த சண்டை வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரே இன்சிடென்ட்லேன்னு நடந்த 2 எஃப்ஐஆரா,
இல்லை ரெண்டும் தனித்தனி அஃபென்ஸாக கணக்கில் எடுத்துக்கிறதா, ரெண்டுத்துக்கும் தனித்தனி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதா அப்படின்றது தான் கோர்ட் முன்னாடி வந்த கொஸ்டின். இந்த ரெண்டாவது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்காக ஹைகோர்ட் முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் நடந்தது. ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இது ஒரு கம்யூனல் கிளாஷ் சம்மந்தப்பட்டதுன்றது நல்லா தெரியுது. ரெண்டு இன்சிடெண்ட்டும் ரொம்ப க்ளோஸ்லி சிமிலராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரே இன்வெஸ்டிகேஷனில் ரெண்டுத்துக்கும் நடத்த முடியும், ரெண்டு விஷயத்தையும் விசாரிக்க முடியும். ஒரே விசாரணையில் ரெண்டு நிகழ்வையும் நம்ம சேர்த்து விசாரிக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்கும்போது இந்த ரெண்டு எஃப்ஐஆரை கிளப் பண்ணுறது ஒன்றா சேர்க்கறது தான் சரி. பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா இதில் ஒரு எவிடன்ஸ் கிடச்சி அதில் வேற ஒரு கான்ட்ரடிக்டரியாக ஒரு எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா ரெண்டும் ஒரு குற்றவாளி வெளியே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரெண்டாவது ஒரு சாட்சியங்கள் மல்டிப்ளிசிட்டி இருக்கும்போது ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரையலுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே விசாரணையில் ரெண்டுத்தையும் நடத்துறது தான் சரி. ஆஸ் ஃபார் ஆஸ் இட் இஸ் ஃபீஸிபிள் த இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி கிளப்டு. ரெண்டாவது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக இந்த ரெண்டாவது எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணப்பட்டதுன்றது ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுக்கு. ஸோ அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைனண்ட் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லக்கூடிய ஒரு மேல்முறையீடு ஒன்று பண்ணுறாரு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, இவங்க கொடுத்த ஆர்குமெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இவங்க சைடில், அதாவது இந்த புகார்தாரர் சைடில் கொடுக்குற சீனியர் கவுன்சில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ்ன்றது கிடையாது. ரெண்டும் காமன் ஃபேக்டர்ஸ்ன்றது மோட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி கலவரம் தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காமன் ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாமே தவிர்த்து பேசிக்காக அந்த இன்சிடென்ட் வைஸ் பார்த்தோன்னா காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இங்கே அடிச்சுக்கிட்டது வேறு 2 பேர், அங்கே அடிச்சுக்கிட்டது வேறு 2 பேர், அங்கே வீடு எரிக்கப்பட்டது 20 பேர் இன்ஜூர் ஆகப்பட்டாங்க, காயப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இங்கே என்னென்னா 3 பேரோட உயிர் போயிருக்கு. ஸோ ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஸ்டிங்க்டான அஃபென்ஸு. ரெண்டும் வேறு இடத்துல நடந்தது. அது கிராஸ் ரோட்ஸ், அதாவது 2 தெரு சேர்கிற இடத்துல கூடுற இடத்துல முதல் எஃப்ஐஆர் பதிவு பண்ண அஃபென்ஸ் நடந்தது. ரெண்டாவது எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாண்டு கிட்டக்க ஒரு குளத்தங்கரையில் நடந்தது. ஸோ ரெண்டும் ஒரு டிஸ்டிங்க்டான இன்சிடென்ட்ஸுன்றதுனால ரெண்டுத்துக்கும் வேறு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறது தான் முறை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. கம்ப்ளைனண்ட்டுக்கான சீனியர் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஸ்டாண்டர்ட் என்னென்னா, ரெண்டும் வேறு நிகழ்வுன்னு நீங்கள் எடுத்துக்கிறதுன்றது ஒரு பக்கம், அது உங்களோட பர்செப்ஷன். ஆனால் 2 எஃப்ஐஆரையும், அதாவது 2 எஃப்ஐஆரில் இருக்கிற கண்டென்ட்ஸ், அந்த பேராகிராஃப் மெயின் பேராகிராஃபை ஒரே பேராகிராஃபை கிளப் பண்ணி படித்து பார்த்தா அது ஒரே இன்சிடெண்ட்லேருந்து நடந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த எஃப்ஐஆரில் நடந்த அந்த பேராகிராஃப் நான் எஸ்ஐஆர் இருந்தது, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி பெட்ரோல் இருக்கச்சே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி 2 கம்யூனிட்டிக்கும் தகராறு இருக்குன்னு சொல்லி நான் போய் தடுக்க போனேன். இங்கே பார்த்தா இத்தனை பேர் இருந்தாங்க, நான் டிஎஸ்பி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் ஃபோர்ஸ் அனுப்பிச்சாரு, டேர் கேஸ் இஷ்யூ பண்ணால் எல்லாமே சரியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் கொடுத்த கம்னே என்னோட கசின் அங்கே போனாருன்றது தெரியுது, இவங்க 2 பேருக்கும் சகரா இருக்குன்றது தெரியுது. அதனால் நான் அங்கே போனேன், பார்த்தா ஒரு மாப் என் கசினை அடித்து கொண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தடுக்க போனேன், அங்கேருந்து நிறைய பேர் வந்தாங்க, பெரிய சண்டை ஆச்சு, 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்றது 2வது எஃப்ஐஆர். ஸோ இந்த 2 எஃப்ஐஆரையும் சேர்த்து வச்சு படித்து பார்க்கும்போது ஒரே இன்சிடெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும், கட்டமைக்க முடியுன்றது தெரிய வருது. ஸோ இந்த 2 எஃப்ஐஆரையும் சேர்த்து வச்சு படித்து பார்க்கும்போது ஒரே இன்சிடெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியும்னுச்சே, அது ஒரே எஃப்ஐஆரை தான் ட்ரீட் பண்ணணும் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ஸ், அதாவது கிரிமினல் கேஸில் ஒரே இன்சிடெண்ட்டுக்கு 2 வேறு விசாரணை நடந்தது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே பர்சன் அக்யூஸ்டாக இருக்காருன்னே வச்சுப்போம். ஆனால் 2வது விசாரணையில் அவருக்கு சாதகமாக ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், முதல் விசாரணையில் அதே எவிடன்ஸ் அவருக்கு அகெயின்ஸ்டாக போகும். எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்க முடியாதுன்றது தெரியாது. 2வது கேஸில் அவர் ஜெயிச்சுட்டு முதல் கேஸில் அவர் தோக்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்னு ஆகிடும். ஸோ இது தனித்தனி இன்வெஸ்டிகேஷன், தனித்தனி கிரிமினல் கேஸ் நடத்துறது சரி கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே செக்ஷன் 173 பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில், இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸில் 173ன்றது எஃப்ஐஆரை பற்றி போடுறது. பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 173ல் எஃப்ஐஆருக்கு அடுத்த கட்டமாக மேற்கொண்டு போலீஸ் என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ஃபைனல் ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணலான்றது பற்றி இருக்குது. ஸோ அவர் கொடுத்த மற்ற இன்வெஸ்டிகேஷன்லேருந்து கிடைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது 2வது புகாரை ட்ரீட் பண்ணிக்கலாமே தவிர்த்து
அந்த புது ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணுறதுன்றது சரி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து ஹைகோர்ட் வந்து 2வது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணது சரியான தீர்ப்பு தான், அதில் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு விஷயத்தில் கிராஸ் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப ஒரு காமனாக இருக்குது. கவுண்டர் எஃப்ஐஆர் அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது 2 பேருக்கு ஒரு தகராறு, ஒருத்தர் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் பதிலுக்கு அடிக்கிறாரு. ஒருத்தர் அடித்ததுக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா பதிலுக்கு அடித்ததுக்கு இன்னொரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 எஃப்ஐஆர் ஒரே நிகழ்வுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஒருத்தர் வந்து அக்விட் ஆகிட்டாருன்னா இன்னொருத்தர் கில்ட்டின்னு அர்த்தமாயிடுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 எஃப்ஐஆர் ஒரே இன்சிடெண்ட்டுக்கு நடத்துறது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், கிரிமினல் ப்ராக்டிஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு நம்மளால் சொல்ல முடியும்.